எக்ஸ்க்ளூசிவ்லி இது வந்து ஜாக்லின் ஃபேன்ஸ்க்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஜாக்லின் எலிமினேட்டடுன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நிறையா கரெக்ட் நியூஸ் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். அப்படி எனக்கு கரெக்ட் நியூஸ் கொடுத்தவங்களில் ஒருத்தவங்க ஜாக்லின் வந்து 2nd பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஃபீஷியலாக. இது வந்து சொல்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதான ஆள் தான். ஸோ ஜாக்லின் வந்து அஃபிஷியலாக 2nd பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அதனால் அந்த ஓட்ஸை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அன்றைக்கி நான் தீபக் அண்ணாக்கு சொன்ன மாதிரி தான், அடித்து சொல்ல தெரியல, அவங்க எலிமினேட் ஆகவே இல்லைன்னு அடித்து சொல்ல தெரியல. ஆனால் இது வந்து ஃபேக் நியூஸ் தான். ஏன்னா அந்த ஜெனுவினாக அப்படி ஒரு நியூஸ் வரல இது வரைக்கும். ஸோ சும்மா வந்து வியூஸ்க்காக ஃபைனல் வீக்கில் வந்து அவங்க இவங்க எலிமினேட்டடுன்னு போடுறாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. நான் மார்னிங் முழிச்ச உடனே போட்டிருந்தேன், இந்த மாதிரி எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ப்ளீஸ் கீப் போட்டிங்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து இல்லை எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. தேவையில்லாமல் நீங்கள் ஓட்ஸ் போடுறத நிறுத்தாதீங்க. உங்கள் ஃபேவரெட்க்கு நீங்கள் ஓட்ஸ் போட்டுகிட்டே இருங்க. சும்மா அப்படி கிளப்பி விடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு 99% கரெக்டாக இருக்கும். ஜாக்லின் தான் அஃபிஷியலி 2nd பிளேஸில் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கீப் voting. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.